வணக்கம். மற்றும் ஒரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். 4 மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்றாக இருப்பது இலங்கையில்தான். அவர்கள் அனைவரும் அங்கு ஒரே இடத்தில் அவர்களது தெய்வமானது இருக்கு என்று சொல்லி வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக நம்பிக்கையின் பின்னணியில் அந்த மதம் சார்ந்து புனித கதைகள், பல ஐதீக கதைகள் வெளிப்பட்டு இருக்கின்றன. அது ஒரு குறிப்பான ஒரு இடமாகவே கருதப்படுகிறது. அதுவும் ஒரு சிறப்பான ஒரு இடம். அதுதான் சிவனொளி பாதமலை. இது பற்றிய தகவலுடனே இன்றைய அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சி காணப்பட போகின்றது. சிவனொளி பாதம் அல்லது பாவம் ஆத்மா மலை சிங்களத்தில் ஸ்ரீபாத கடல் மட்டத்தில் இருந்து 2243 மீட்டர் உயரமான கூம்பு வடிவிலான மலையாகும். இம்மலையானது சப்ரகமுவ மத்திய மாகாணத்துக்கு இடையிலான எல்லையில் அமைந்து காணப்படுகின்றது. மலையுச்சியில் காணப்படும் 1.8 மீட்டர் அளவான பாறை அமைப்பு கௌதம புத்தரின் காலடி சுவடாக பௌத்தர்களால் கருதப்படுகின்றது. ஆனால் இந்த சமய நம்பிக்கைகளின்படி இது சிவனின் காலடி சுவடாக கருதப்படுவதோடு இஸ்லாமியர்கள் இதை பாவ ஆத்மாமலை ஆதாமுவால் காலடி சுவடாக கருதுகின்றனர். சோழர் இலங்கையை ஆட்சி செய்த 10ஆம் 11ஆம் நூற்றாண்டில் சிவனொளிபாத மலையை சிவ வழிபாடு மேலோங்கி காணப்பட்டுள்ளது. சோழரை வெற்றி கண்ட விஜயபாகுவின் கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் மூலம் இது தெளிவாக தெரிகின்றது. சோழர் காலத்தில் மலையில் நிலவிய சிவ வழிபாட்டின் தொடர்ச்சியே விஜயபாகுவின் கல்வெட்டு செய்தி மூலம் தெரிகின்றது. சோழரை வெற்றி கொண்டு 1055 முதல் 1110 வரை பொலனறுவையிலிருந்து இலங்கையை ஆட்சி செய்து வந்த முதலாம் விஜயபாகு அம்பகமுவ எனும் இடத்தில் ஒரு கல்வெட்டை பொறித்துள்ளார். மேலும் பானுகடுவ எனும் இடத்தில் செப்பேடு ஒன்றையும் எழுதியுள்ளார். இவற்றில் சிவனொளிபாத மலைக்கு யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களின் வசதி கருதி அவர்கள் தங்குவதற்கு அம்பலங்கள் கட்டுவதற்காகவும் அவற்றின் மூலம் உணவு குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ததாகவும் இந்த கல்வெட்டு கூறியிருக்கின்றன. விஜயபாகுவின் இந்திய மனைவியான திலோக சுந்தரி சிவ வழிபாட்டில் ஈடுபட்டுடைய இந்து இளவரசியாவாள். திலோக சுந்தரியின் வேண்டுகோளின்படி விஜயபாகு சிவனொளிபாத மலை உச்சியில் ஓர் மண்டபத்தை கட்டினார் என கல்வெட்டு மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இங்கிருந்து திலோக சுந்தரி சிவ தொண்டு புரிந்தாள் எனவும் தெரிகின்றது. விஜயபாகு மூலம் திலோக சுந்தரிக்கு பிறந்த 5 பெண் பிள்ளைகளான சுபத்ரா, சுமித்ரா, லோகநாதா, ரத்னவள்ளி, ரூபாவதி ஆகிய 4வது பெண்ணான ரத்னாவள்ளியின் மகனே மகா பராக்கிரம பாகுவாகும். சிங்கள மன்னர்களின் அதிகளவான இந்து கோயில்களை புனர் நிர்மாணம் செய்தவனும் இம்மன்னனே என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக கருதப்படுகிறது. திலோக சுந்தரி விஜயபாகு கட்டிய மண்டபத்திலிருந்து சிவ தொண்டு புரிந்தாள் என்பதை நோக்கும் பொழுது சோழர் காலத்தில் சிவாலயம் ஒன்று இங்கு இருந்திருக்க வேண்டும் எனவும் அதன் காரணமாகவே ராணி மண்டபத்தை மட்டும் அமைக்க ஏற்பாடு செய்தாள் எனவும் கூறலாம். சிவனொளிபாத மலை உச்சியில் சுமார் 70 அடி நீளமும் 50 அடி அகலமும் கொண்டதாகும். இது கீழ்த்தளம் என அழைக்கப்படுகின்றது. இந்த இடத்தின் நடுவில் சுமார் 8 அடி உயரத்தில் ஓர் கற்பாறை உள்ளது. இப்பாறையின் மீதுதான் எல்லா சமயத்தவர்களும் வணங்கும் புனித பாதம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. பாதம் உள்ள பாறை மேல் தளம் என அழைக்கப்படுகின்றது. கீழ்த்தளம் பகல மழுவ எனவும் மேல்தளம் உடமழுவ எனவும் சிங்கள மொழியில் அழைக்கப்படுகிறது. இந்த கீழ்த்தளத்தில் தான் விஜயபாகு ஓர் மண்டபத்தை கட்டியுள்ளார். மிக புராதன காலம் முதல் சிவனொளிபாத மலை இந்துக்களின் வழிபாட்டு தலமாக இருந்த போதும் 10ஆம் நூற்றாண்டில் சோழர் ஆட்சி காலத்தின் பின்புதான் மிக முக்கிய வணக்க தலமாக மாறியது எனலாம். சோழர் காலம் தொடக்கம் இம்மலை வெளிநாட்டு யாத்திரிகர்களின் கவனத்தையும் முக்கியத்துவத்தையும் பெற்றது. வெளிநாட்டு யாத்திரிகர்கள் மலையை தரிசிப்பதில் ஆர்வம் காட்டியிருந்தார்கள். இந்தியாவிலிருந்து வந்த ஏராளமான யோகிகளும் துறவிகளும் மலையை தரிசித்து அதே சமயம் ஐரோப்பிய அரோபிய யாத்திரியர்களும் மலையை தரிசித்திருக்கின்றனர். சோழர் இலங்கையை கைப்பற்றிய பொது ஆண்டு 993ஆம் ஆண்டு முதல் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் ஆட்சி பீடமேறிய 1747 வரையான 754 வருடங்களில்
சுமார் 7.5 நூற்றாண்டுகளுக்கு இடையே சில ஆண்டுகளை தவிர மற்ற எல்லா காலங்களிலும் சிவனொளிபாதமலை இந்துக்களின் செல்வாக்குடன் விளங்கியமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக கருதப்படுகிறது. சோழர் காலத்தில் ஆட்சி பீடமேறிய விஜயபாகு, பராக்கிரமபாகு, நிசங்கமல்லன், கலிங்கமாகன், 2ஆம் பராக்கிரமபாகு, 4ஆம் விஜயபாகு, வீர அழகேஸ்வரன், 5ஆம் பராக்கிரமபாகு, 6ஆம் பராக்கிரமபாகு, ஆரிய சக்கரவர்த்தி, 1ஆம் ராஜசிங்கன் போன்ற அரசர்களின் ஆதரவுடன் சிவனொளிபாதமலையின் சிவ வழிபாடு நிலவியது என தெரிய வருகின்றது. இவர்களில் கலிங்கமாகன், ஆரிய சக்கரவர்த்தி, 1ஆம் ராஜசிங்கன் ஆகியோரின் காலத்தில் இந்துக்களும் பௌத்தர்களும் ஏனைய மதத்தவர்களும் மலையை வழிபட்டு வந்துள்ளனர். பொது ஆண்டு காலத்தில் 1236 தொடக்கம் 1271 வரை தம்பதனியாவில் ஆட்சி செய்த 2ஆம் பராக்கிரமபாகு பௌத்த மன்னனான போதிலும் இந்து சமயத்தையும் ஆதரித்து வந்தான். பெந்தோட்டையில் உள்ள காளி கோயிலை அமைத்ததோடு தெவினுவரவில் விஷ்ணு கோவிலையும் புனரமைத்த இம்மன்னன் சிவனொளிபாத மலையின் உச்சியில் ஓர் மண்டபத்தையும் கட்டினான். பொது ஆண்டுகளில் 1412 தொடக்கம் 1467 வரை கோட்டை ராஜ்யத்தை 55 வருடங்கள் ஆட்சி செய்த 6ஆம் பராக்கிரமபாகுவின் காலத்தில் சிவனொளிபாத மலையில் இந்துக்களின் செல்வாக்கு அதிகமாக காணப்பட்டது. இம்மன்னன் காலத்தில் தென்னிலங்கையில் பல இந்து கோயில்களும் அமைக்கப்பட்டதோடு பல கோயில்கள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்துக்களின் செல்வாக்கு மேலோங்கி காணப்பட்டது. இக்கால பகுதியில் எழுதப்பட்ட சந்தேச நூல்கள் மூலம் தென்னிலங்கையில் இருந்து பல இந்து கோயில்கள் பற்றிய விவரங்களை அறியக்கூடியதாக உள்ளது. பொது ஆண்டுகளில் 1581 தொடக்கம் 1593 வரை சீதாவாகியை ஆட்சி செய்த 1ஆம் ராஜசிங்கன் காலத்தில் சிவனொளிபாத மலையில் சிவ வழிபாடு மீண்டும் செல்வாக்கு பெற்று விளங்கியமைக்கான ஆதாரங்கள் உள்ளன. தனது தந்தையை கொன்றுவிட்டு ஆட்சியை கைப்பற்றிய ராஜசிங்கன் தான் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடும் வகையில் சைவ சமயத்தை தழுவுகின்றான். சிவபக்தனாக மாறிய ராஜசிங்கன் சோழ நாட்டிலிருந்து 7 சுவாமிகளை அழைத்து வந்து முக்கிய 7 இடங்களில் சிவாலயங்களையும் ஆச்சிரமங்களையும் அமைத்து அவர்களை குடியமர்த்தினான். அந்த 7 இடங்களில் சில ஏற்கனவே சிவ வழிபாடுகள் செல்வாக்கு பெற்று விளங்கி பின்பு அவ்வழிபாடுகள் குன்றி போயிருந்த இடங்களாகவும் வேறு சில இடங்களில் ராஜசிங்கன் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளாகவும் இருந்தன. ராஜசிங்கன் சிவ வழிபாட்டை மேம்படுத்திய இவ்வேழு இடங்களில் முதன்மையான சமநல கந்த எனும் சிவனொளிபாத மலையே. இவ்வேழு இடங்களின் பெயர்களை ராஜசிங்கன் காலத்தில் விக்ரமாச்சாரிய பண்டிதரால் எழுதப்பட்ட மந்தாரம்புர புவத்த எனும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவனொளிபாத மலையின் நிர்வாகம் இக்காலத்தில் இந்து குருமார்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இங்கிருந்த பௌத்தர்கள் வெளியேற்றப்பட்டனர். சமநல கந்தையில் சைவ சமயம் மீண்டும் மேலோங்கியது. மன்னனின் ஆதரவுடன் பிராமணர்கள் சிவ பூசைகள், யாகங்கள் போன்றவற்றை நிகழ்த்தினர். மலையெங்கும் சிவனடியார்களும் ஆண்டிகளும் யோகிகளும் நிறைந்து காணப்பட்டனர். இமயமலை அடிவாரத்தில் தியானம் புரிந்து வந்த நூற்றுக்கணக்கான சிவயோகிகளும் சுவாமிகளும் சிவனொளிபாத மலைக்கு வந்து சிவனை தரிசித்ததோடு மலைச்சாரலிலும் அடிவாரத்திலும் காணப்பட்ட குகைகளில் தங்கியிருந்து தியானம் செய்தனர். இமயமலை அடிவாரத்தில் கனிகளையும் மூலிகைகளையும் உண்டு வந்த ஏராளமான யோகிகளும் சித்தர்களும் சிவனொளிபாத மலையில் நித்திய வாழ்வு தரும் சஞ்சீவினி செடியை தேடி கண்டுபிடித்து உட்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. சுமணகூட மலையின் நிர்வாகத்தை ராஜசிங்க மன்னன் இந்து மத துறவிகளிடம் ஒப்படைத்தான் என சூழ வம்சத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலாம் ராஜசிங்கன் காலமான பொது ஆண்டு 1581 முதல் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன் காலம் வரை பொது ஆண்டு 1747 ஆண்டு வரையான 165 ஆண்டுகள் சிவனொளிபாத மலையில் சிவ வழிபாடுகள் செல்வாக்கு பெற்று விளங்கியதோடு இந்து குருமார்களின் ஆதிக்கத்தின் கீழ் சிவனொளிபாத மலை இருந்தமையும் சிறப்பாக குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. இந்த காலப்பகுதியில் சிவனொளிபாத மலை ஸ்வர்காரோகணம் என இந்துக்களால் போற்றப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டில் இறுதி காலத்தில் இலங்கையில் மத்திய மலைநாட்டின் குடியமர்ந்த இந்திய தொழிலாளர்கள் இந்தியாவில் புகழ்பெற்ற சிவஸ்தலமான காசிக்கு ஒப்பாக சிவனொளிபாதத்தை போற்றி வணங்கியிருக்கின்றார்கள். காசிக்கு சென்று நிறைவேற்றும் நேர்த்தி கடன்களை இம்மலைக்கு சென்று பூர்த்தியும் செய்துள்ளார்கள். தங்கள் பாலகர்களுக்கு தலைமுடியை சிவனொளிபாத மலையில் அர்ப்பணித்தார்கள்.
முதலாம் ராஜசிங்கனின் ஆட்சி காலத்திலிருந்து சிவனொளிபாத மலையில் சுதந்திரமாக தங்கி சிவபூசை யாகங்களில் ஈடுபட்டிருந்த சிவனடியார்கள் பொது ஆண்டில் 1635 தொடக்கம் 1687 வரையான இரண்டாம் ராஜசிங்கனின் காலத்தில் ஒரு தடவை மலையிலிருந்து அகற்றப்பட்டமை பற்றி குறிப்புகளும் கூறப்பட்டிருக்கின்றன. இப்போது தங்களிடம் இருந்த யானை தந்தங்களை இரண்டாம் ராஜசிங்க மன்னனுக்கு சிவனடியார்கள் பரிசாக கொடுத்தனர். இவை 1827 ஆங்கிலேயர்களுக்கு கையளிக்கப்பட்டன. இந்த யானை தந்தங்கள் கடலூத்தனியாவில் உள்ள கோயிலில் வைக்கப்பட்டிருக்கின்றது. சிவனொளிபாத மலைச்சாரலிலும் மலையடிவாரத்திலும் ஏராளமான கற்குகைகள் உள்ளன. இவைகளில் பல பிரார்த்தன சரித்திரத்தை முக்கியத்துவம் பெற்றவையாக விளங்குகின்றது. சிவனொளிபாத மலைக்கு செல்லும் போது பாதையின் வலது பக்கத்தில் ஓர் இடம் ராம கல்லு என அழைக்கப்படுகின்றது. சீதையை மீட்க வந்த ராமர் இங்குள்ள குகைகளில் தங்கிச் சென்றதாக கூறப்படுகின்றது. தென்னிந்தியாவின் பொதிகை மலைப்பகுதிக்கு வந்த அகஸ்தியர் இலங்கைக்கு வந்து திருக்கரைசை பகுதியில் தங்கியிருந்த சமயம் சிவனொளிபாத மலை அடிவாரத்தில் உள்ள குகையில் தங்கி மலையை தரிசித்து சென்றதாகவும் கூறப்படுகின்றது. பிற்காலத்தில் இங்குதான் அகஸ்தியர் ஆச்சிரமம் அமைத்திருந்ததாகவும் தெரிய வருகின்றது. புத்த பகவான் இலங்கைக்கு வந்த 3வது விஜயத்தின் போது மலையடிவாரத்தில் இருந்த திவா குகையில் தங்கிச் சென்றதாக மகாவம்சம் கூறுகின்றது. இவை யாவுமே ஐதீக கதையாகவே உள்ளன. இன்று சிவனொளிபாத மலையை தரிசிக்க இந்து, பௌத்த, இஸ்லாமிய, கிறிஸ்தவ சமயத்தவர்கள் சென்று வருவது வழக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு மதத்தவரும் தத்தமது கடவுளுக்குரியதாகவே நினைத்து இந்த மலையை தரிசித்து வருகின்றனர். இருப்பினும் சிவனொளிபாத மலையின் முழு முதற் கடவுள் யார் என ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மதமும் இலங்கையில் எக்கால பகுதியில் அறிமுகமாயின என்பதை தெரிந்து கொள்வது இங்கு அவசியமாக கருதப்படுகின்றது. பௌத்த, இஸ்லாமிய, கிறிஸ்தவம் போன்ற மதங்கள் இலங்கையில் அறிமுகமான காலம், ஆண்டு, மாதம், திகதி வரியாக அனைவரும் அறிந்த ஒன்றாக கருதப்படுகின்றது. ஆனால் 3 சமயங்களும் இலங்கையில் அறிமுகமாவதற்கு முன்பு இங்கிருந்த ஒரே சமயம் சைவ சமயமே என்பது யாராலும் மறக்க முடியாத உண்மையாகும். கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலங்களில் பொறிக்கப்பட்ட பிராமிய கல்வெட்டுக்கள் இதற்கு சான்றாக அமைகின்றன. கல்வெட்டுகளில் 283 கல்வெட்டுக்கள் இந்து தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட கல்வெட்டுகளாக இதற்கு அதிக எண்ணிக்கையில் காணப்படுவது சிவன் சம்பந்தமான கல்வெட்டுகளே. இலங்கையில் ஏனைய மதங்கள் அறிமுகமாவதற்கு முன்பு சைவ சமயமும் சிவ வழிபாடும் செல்வாக்கு பெற்று விளங்கியுள்ளமை பிராமிய கல்வெட்டுகள் மூலம் தெளிவாக தெரிகின்றது. எனவே சிவனொளிபாத மலையில் முதற் கடவுள் சிவன்தான் என உறுதியாக கூற முடிகின்றது. சிவ வழிபாடு பொது ஆண்டுக்கு முன் 11,300 ஆண்டளவில் இலங்கையில் செல்வாக்கு பெற்று விளங்கியதாகவும் சிவன் முதலில் கதிர்காமத்தில் உள்ள கதிரமலை பகுதியில் தான் உறைந்திருந்தார் எனவும் அண்மை கால ஆய்வுகள் கூறுகின்றன. அதன் பின்பே சிவனொளிபாத மலையின் சிவன் குடிகொண்டதாகவும் பின்பு இங்கு சிவாலயம் அமைத்திருந்ததாகவும் சிவன் ஆலயம் என்பதே பின்பு மருவி சிவன் தேவல எனவும் பின்பு சிவன் ஓல எனவும் பின்பு சமனோல எனவும் திரிபடைந்ததாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். இதன் பின்பு பொது ஆண்டுகளுக்கு முன்பு 5000 ஆண்டளவில் இலங்கை வேந்தனான ராவணன் காலத்தில் இலங்கையில் சிவ வழிபாடு மேலோங்கி காணப்பட்டமை பற்றி ஐதீகங்களும் இராமாயண குறிப்புகளும் கூறுகின்றன. காலப்பகுதியின் பல நூற்றாண்டுகளுக்கு பின்பே பொது ஆண்டுகளுக்கு முன் 543 புத்த பகவான் இலங்கைக்கு வந்ததாக மகாவம்சம் கூறுகின்றது. இவற்றை தவிர பொது ஆண்டுகளுக்கு முன் 10ஆம் நூற்றாண்டு காலத்துக்குரிய ஆதி தமிழர் வாழ்ந்த தொல்பொருள் மையங்கள் 2 இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை யாவும் ஏனைய மதங்கள் இலங்கையில் அறிமுகமாவதற்கு முன்பு இந்து மதமே இங்கு வாழ்ந்த மக்கள் கைக்கொண்ட ஒரு சமயம் என்பது உறுதிப்படுத்துகின்றது. இலங்கையின் வரலாற்று காலத்தில் முதல் மன்னனாக விஜயன் சிவ வழிபாட்டில் ஈடுபாடுடையவன் என்பதை யாழ்ப்பாண வைபவமாலே குறிக்கின்றது. இவன் 4 ஈஸ்வரங்களையும் புனரமைத்தான் என குறிப்புகள் கூறப்பட்டிருக்கின்றன. இவனது காலம் பொது ஆண்டுகளுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டாக கருதப்படுகின்றது. இதன் பின்பு பொது ஆண்டுகளுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டில் பண்டுகாவிய மன்னனில் இருந்து சிவலிங்க கோயில்கள் மூலம் இம்மன்னன் சிவ வழிபாட்டில் கொண்ட ஈடுபாட்டை காட்டுகிறது. இதன் காரணமாகவே தனது மகனுக்கு மூத்த சிவன் என்ற பெயர் சூட்டினான் பண்டுகாவையர். மூத்த சிவனின் மகனான தேவநம்பியதீசன்
காலத்தில்தான் பௌத்த இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. பௌத்த சமயம் இலங்கையில் அறிமுகமாவதற்கு முன் பொது ஆண்டுகளுக்கு முன்பு 437 தொடக்கம் 367 வரையான பண்டுகாவியன் ஆட்சி காலத்தில் சிவிகாசால, சொத்திசால ஆகிய சிவலிங்க கோயில்கள் இருந்தமை பற்றிய வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன. சிவலிங்க கோயில்கள் அமைந்திருந்த காலத்திலிருந்து 75 ஆண்டுகளின் பின்பு 308 தேவநம்பிய தேசின் காலப்பகுதியிலேயே பௌத்தம் இலங்கையில் அறிமுகமானது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே சிவனொளிபாதம் முழுமையாக முதற்கடவுள் சிவன் என்பது உறுதியாக தெரிகின்றது. உலகில் உள்ள கடவுளர்களில் ஒற்றை காலில் நின்ற சிவன் மட்டும்தான். ஏனைய கடவுள்கள் யாரும் ஒற்றை காலில் நிற்கவில்லையானால் சிவனொளிபாத மலையில் உள்ளது ஒற்றை பாதமே. எனவே அப்பாதத்தை ஒற்றை காலில் நின்ற சிவன் பதித்த பாதம் என்றுதான் ஆழமாக நம்புகின்றது. இலங்கையில் புத்தரின் பாதச்சுவடுகள் பல இடங்களில் காணப்படுகின்றன. ஆங்காங்கே எல்லாம் 2 பாதச்சுவடுகளே உள்ளன. இத்துடன் மற்றும் ஒரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியோடாக கலந்து கொள்ளலாம். வணக்கம்.